ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். ஏன் தெரியுமா ஸ்பெஷல்? என் கையில் இருக்கிற பாக்ஸில் என்ன இருக்குன்னு கெஸ் பண்ணுங்கள். அதுவும் ஷஷ்டி அதுவும் வந்திருக்காரு. ஷஷ்டி அதுவும் சொன்ன உடனே கெஸ் பண்ணியிருப்பீங்கள்ல. ஆமாங்க, என் நம்ம குட்டி முருகர் தான். இந்த சிலை ரொம்ப நாளாக வாங்கினோன்னிட்டு, ஏன்னா என்கிட்ட ஃபோட்டோ தான் இருக்குது. இந்த குட்டி இந்த சிலை மாதிரியெல்லாம் நான் மோஸ்ட்லி வாங்கினதில்ல. இது ஃபஸ்ட் டைமாக நானும் முருகரை ப்ளேஸ் பண்ணுற ஆர்டரு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. ஏன்னா 15 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஆர்டர் வருமா வராதான்னே எனக்கு டவுட்டாக வேறு ஆயிடுச்சு. எப்படியோ வந்துட்டார் வீட்டுக்கு. அதுவும் 5வது நாள் ஷஷ்டி அன்றைக்கே வந்தார். பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுச்சு. என்னை மீறி தானே கண்ணில் தண்ணி வருது. எனக்கே தெரியாமல் என்னை மீறி வந்துகிட்டே இருக்கு என் கண்ணில் தண்ணி. எனக்கு இந்த மாதிரி சுவாமி விஷயத்துலலாம் ரொம்ப எமோஷன் ஆகிடுவாங்க. ஒரு சில டைமில் சாமி கும்பிடுறப்பே நான் என்னை அறியாமலே எனக்கு கூஸ் பம்ஸ் ஆகும். நிறைய பேருக்கு ஆகும்னு நினைக்கிறேன். அப்படியே கண்ணிலேருந்து தண்ணியெல்லாம் வரும். அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு ஆகும்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் இந்த ஓம் விளக்கும் ஆர்டர் போட்டிருந்தோம். இந்த ஓம் விளக்கு அப்புறம் ஒரு குட்டி காயின் இந்த விளக்கு தூண்டுதல் வரும்ல, அதுவும் சேர்த்து இது காம்போ ஆஃபரில் தான் வந்துச்சு. எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடுங்க. ஓகே, நம்ம கொடுத்த அமௌண்ட்டுக்கு வர்த்து தான். இந்த தட்டில் கணேஷா இருக்கார். அந்த மாதிரி இந்த என் பசங்க, என் குட்டி பொண்ணு இருக்கா பாருங்க, அவர் புடுங்கடா எனக்கு காமெடின்னுட்டு. அதுக்கப்புறம் இந்த காயின்ஸ் சொன்னேன் இல்லையா, அதுவும் வந்துச்சு. நான் வேறு நெக்ஸ்ட் டே மார்னிங் வேறு கந்த சஷ்டி 6வது நாளுக்கு ஒரு ஃபங்க்ஷனுங்க. அது க்ளோஸ் ரிலேட்டிவ், போகாமல் இருக்க முடியாது, வேலூர் போகணும். அதனால் முன்னாடி நாளே நான் எல்லா பூஜை சாமானெல்லாம் ரெடி பண்ணணும். எல்லா பூஜை சாமானெல்லாம் வாஷ் பண்ணிக்கலான்ட்டு. சண்டே அன்றைக்கி தான் முருகர் ஈவினிங் தான் வந்தார். அதுக்கப்புறம் நல்லபடியாக எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு எல்லாமே ரெடி பண்ணிக்கினேன். இந்த 3 விரலில் குங்குமம் வைங்க, ரொம்ப நல்லது. நெத்தியில் வைக்கிறப்போ கூட அதில் வைங்க, அது ரொம்ப நல்லது சொல்லுவாங்க. எல்லாருக்கும் தெரியும், சும்மா நானும் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லா சுவாமிக்கும் அன்னபூரணி என்கிட்ட இந்த மாதிரி குட்டி குட்டி சிலை இப்போ தான் இருக்குது. ரொம்ப என்கிட்ட சிலை எல்லாம் இல்லை, மீடியமாக சின்னது தேவையான அளவுக்கு. அப்புறம் புது விளக்குக்கு குங்குமம் மஞ்சள் வச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங்கும் சுவாமிக்கு பால் வச்சுட்டு 5வது நாளும் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு நல்லபடியாக சுவாமி கும்பிட்டுட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் சீக்கிரம் ஏஞ்சிக்கணும், ஏன்னா ஃபங்க்ஷன் போகணும், சுவாமி கும்பிட்டு போகணுன்னுட்டு 4 o'clock ஏஞ்சிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு பட்டைக்கிட்டெல்லாம் போட்டுட்டு இவள் குட்டி ஆகிட்டுன்னு போகிறேன். அவள் யார்கிட்டையும் இருக்க மாட்டான். அதனால பட்டைக்கிட்டெல்லாம் அடிச்சுட்டு சுவாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணிட்டோம். பெரியவளுக்கு ஸ்கூல் இருக்குது, அதனால் அவளை இட்டுன்னு போக முடியல. அதுவும் இல்லாமல் சென்னையில் ஃபுல்லாக மழை வேறு. மண்டே எல்லாருக்குமே தெரியும். அதனால் ஸ்கூல் மட்டும் இருந்துச்சு. அன்றைக்கி காலையில் மட்டும் மழை இருந்ததுனால, அவள் ஸ்கூல் இருந்ததுனால நான் அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. அதனால் சுவாமியை மட்டும் அழகாக நம்ம பூவெல்லாம் வச்சு, அரளி பூ தானே இது, அந்த பூ தான் நினைக்கிறேன், எனக்கு பூ பேர்லெல்லாம் தெரியாது தமிழில். அதனால் அந்த பூவெல்லாம் வச்சு சுவாமிக்கு கொஞ்சம் சின்னதாக அர்ச்சனை மாதிரி பண்ணிக்கலான்ட்டு அப்படியே பூவை மட்டும் வச்சுட்டு வெளியே மழை சின்னதாக கோலம் போட்டுட்டு, ஏன்னா மழை எங்கள் வீட்டு வாசல் வரைக்கும் வரும், அதனால் ஒரு கோலம் அப்படியே போட்டுட்டேன். அது வரைக்கும் கொஞ்சம் மழை இல்லை. அதுக்கப்புறம் வெத்தலை தீபம் காலையிலேயே போட்டுட்டேன் நான், ஏன்னா ஈவினிங் நான் வரத்துக்கு கண்டிப்பாக லேட் ஆகிடும். அதனால் காலையிலேயே எல்லாம் வெத்தலை தீபம்லாம் போட்டுட்டு பால் நட்ஸு தாங்க வச்சேன். இன்றைக்கி பிரசாதம்லாம் எதுவும் ரொம்ப செய்ய முடியல, டைம் ஆகிடும்னிட்டு. போயிட்டு ரிட்டன் வரணும் இல்லையா, அதனால் நல்லபடியாக எல்லோரும் சுவாமி கும்பிடுங்க. நானும் நல்லபடியாக கும்பிட்டுட்டு நீங்களும் எல்லோரும் நல்லபடியாக முருகரை வேண்டிக்கோங்க. எல்லோரும் இந்த 6வது நாள் ஒரு நாள்னால் ஃபுல் டே விரதம் இருந்து, மற்ற நாள் இல்லைனாலும் இந்த கடைசி நாள் ஒரு நாள் இருந்து முருகர் அருளை பெறலாம். அவரோட அருளை நம்மளுக்கு கொடுக்கணுன்னு வேண்டிட்டு அதுக்கப்புறம் நான் இவ்வளோ குட்டியை மட்டும் கூப்பிட்டுட்டு பஸ்லேயே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அங்கே போனாலும் மழைங்க. இந்த பாப்பாவுக்கு தான் ஃபங்க்ஷன். ரொம்ப அழகாலாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் வீட்லேயே வச்சுட்டு இருந்தாங்க, முன்னாடி பந்தல் போட்டு. மழைங்க, எதுவுமே செலிப்ரேட்டே பண்ண முடியல ஒழுங்காக. இது என் சாரி. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. அதுக்கப்புறம் காலையில் சுவாமி கும்பிட்டதை வீடியோ பார்த்துட்டு பண்ணிட்டேன். டாட்டா, பை பை.